சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 கிலோ மட்டன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் க்ரஷ் பண்ணி அதில் போட்டு, அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா சூப்புக்காக தான் இவ்வளோ தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இதில் பாதி அளவுக்கு சூப்பு எடுத்துருவோம், சூப்பு குடிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ அதில் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு மூடியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3-4 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். இது இப்போ வடை சட்டியில் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 பட்டை, 2 கிராம்பு, கசகசா வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பாக்கி இருந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ராவாக வந்து நம்ம இது சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், சோம்பு, கசகசா எல்லாம் இந்த 4 கீத்து தேங்காயும் வச்சு இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மண்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இதில் நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டில் நாம் பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3/4 பாக அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு 2 சின்ன மீடியம் சைஸு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. அது இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து அதுக்கு மீதி நம்ம அதில் க்ரஷ் பண்ணி போட்டது போட்டது மிச்சம் வந்து இதில் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, ரொம்ப வதங்கலை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கு. அதாவது கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா அந்த 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி வந்து இதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசால் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுருக்கு. அது நல்லா வெந்து தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் ராவாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த மசாலா வந்து நம்ம இதில் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மஞ்சத்தூள் அதிலே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம். அந்த கறியில் உள்ள சூப்பை ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதில் 3/4 பாகம் அளவு சூப்புக்கு எடுத்துட்டா அதில் மீதி இருந்ததை அதில் ஊற்றிட்டு கறியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த சூப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய், வெங்காயமெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் கூட்டு வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி இருக்குது. சாதத்துக்கெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாம் மசாலெல்லாம் கொதித்து வந்துருச்சு. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது. கொதி வந்த உடனே நம்ம வந்து மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கலாம். வந்து நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.